என்னது இது? திருவிளையாடல் சரஸ்வதி சபதம் படத்துல வர்ற மாதிரி ஒரே பனிமூட்டமா இருக்கு. ஹாய் கைஸ், புதுச்சேரி ரயில் நிலையம் பக்கம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு நம்ம தொடங்க போகிற ட்ரெயின் vlog இங்கேருந்து தான் ஆரம்பிக்க போகுது. இன்னுமே வந்து என்னால் புதுச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் என்ட்ரன்ஸை முழுசாக காட்ட முடியல. ஏன்னா முழுசாக இன்னும் ஒர்க்ஸ் முடியல. என்ட்ரன்ஸோடைய ரீடெவலப்மெண்ட் ஒர்க்ஸ் நடந்துகிட்டு இருக்கு, இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது. அதனால தான் ஏதோ ஒரு வாரத்தில் நின்று இந்த vlog ஆரம்பிக்கிறேன். பட் ஒன்ஸ் முடிஞ்சிருச்சுன்னா ஒரு சூப்பரான என்ட்ரன்ஸாக இது புதுச்சேரிக்கு இருக்க போகுது. ஓகே, இன்னைக்கு ட்ரெயின் ஜர்னிக்கு நம்ம வருவோம். ஒரு முக்கியமான ட்ரெயின், ஒரு முக்கியமான வீக்லி எக்ஸ்பிரஸ், இல்லைனா வந்து வீக்கெண்ட் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு ஒரு பேர் சொல்லலாம் அந்த ட்ரெயினுக்கு. அது என்ன அர்த்தம் அப்படிங்கிறத vlogல வந்து கடைசியில் பார்ப்போம். நம்ம யஷ்வந்த்பூர் எக்ஸ்பிரஸ், பாண்டிச்சேரி யஷ்வந்த்பூர் இல்லை புதுச்சேரி யஷ்வந்த்பூர் வீக்லி எக்ஸ்பிரஸ். வாரத்தில் ஒரு நாள் மட்டுமே ஆப்ரேட் ஆகக்கூடிய ட்ரெயினு. பட் ஒரு முக்கியமான ட்ரெயினாக இருக்குது பெங்களூர்லேருந்து புதுச்சேரி பாண்டிச்சேரி கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த ட்ரெயினை இது வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணதே கிடையாது. இந்த vlogல அந்த ட்ரெயின் ட்ரை பண்ண போகிறோம். ஃபுல் ஸ்ட்ரெச் பாண்டிச்சேரியிலேருந்து ஆரம்பித்து யஷ்வந்த்பூர் வரைக்கும் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஒரு ஓவர் நைட் ட்ரெயின். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 10:30க்கு இங்கே பாண்டிச்சேரியிலேருந்து கிளம்பும். டைமுக்கு வந்து 9:30 ஆகுது. ஸோ இன்னொரு 1 hour இருக்குது. ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டு எந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து இன்றைக்கி டிபார்ட் ஆகுது, என்னென்ன மாதிரி கோச்சஸ்லாம் நம்ம ட்ரெயினில் இருக்குது, இன்றைக்கி ஜேர்னி எப்படி இருக்க போகுது, எந்த ரூட் வழியாக போக போகுது, ஒரு கம்ப்ளீட் ட்ராவல் ரிவ்யூ, ஒரு கம்ப்ளீட் ட்ரெயின் ட்ராவல் ரிவ்யூவாக இன்றைக்கி இருக்க போகுது. வாங்க. நிறைய vlogல நான் காமிச்சிருக்கேன் புதுச்சேரி என்ட்ரன்ஸோடைய ஒர்க்ஸு. இன்னுமே அதே மாதிரி தான் இருக்குது. அந்த இடம் ப்ளூ ஷீட் போட்டு மூடியிருக்காங்க, இந்த இடம் ப்ளூ ஷீட் போட்டு மூடியிருக்காங்க. அண்ட் இதுதான் அந்த ஐகானிக் என்ட்ரன்ஸ், ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்த என்ட்ரன்ஸு. இது அப்படியே விட்டுருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். வழக்கமாக இந்த நேம் போர்டில் டிபார்ச்சர் ஆகிற பிளாட்ஃபார்மு இல்லைனா ட்ரெயின் டைமிங் ஏதாச்சும் போட்டிருப்பாங்க. இன்றைக்கி அது இல்லை. பட் உள்ளே வந்த உடனே நேராக தெரிகிறது இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிற யஷ்வந்த்பூர் எக்ஸ்பிரஸ் தான். புதுச்சேரியிலேருந்து இந்த டைமில் கிளம்புறதுக்கு வேறு எந்த ட்ரெயினுமே இல்லை. அந்த ஒரு ட்ரெயின் மட்டும்தான் இருக்குது. வர வேண்டியவன் மட்டும் ஒருத்தன் இருக்கான், சென்னையிலேருந்து ஒருத்தன் வந்துக்கிட்டு இருக்கான். அந்த 2 ட்ரெயின்ஸ் மட்டுமே இந்த டைமில் இருக்கக்கூடிய ட்ரெயின்ஸு. 1, 2, 3 தேர்ட் பிளாட்ஃபார்மில் நம்ம புதுச்சேரி யஷ்வந்த்பூர் எக்ஸ்பிரஸ் இருக்குது. டைரெக்டாக நம்ம பின்பக்கம் இருந்து ஆரம்பிப்போம். அங்கேருந்து ஆரம்பித்து அன்ரிசர்வ்ட் கோச்சஸ், ஏசி கோச்சஸ், ஸ்லீப்பர் கோச்சஸ்லாம் காட்டிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம லோக்கோ பார்க்கலாம். மார்னிங்கே இந்த ட்ரெயின் யஷ்வந்த்பூர்லேருந்து புதுச்சேரி வந்திருக்கும். அதுக்கப்புறம் இங்கே பிளாட்ஃபார்ம்லேயே நிறுத்தி வச்சு க்ளீன் பண்ணுறாங்களா இல்லை மேபி வேறு ஏதாச்சும் பிட் லைனுக்கு கொண்டு போய் க்ளீன் பண்ணுறாங்களான்னு தெரியல. மோஸ்ட்லி பிட் லைனுக்கு கொண்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா காலையிலேருந்து இங்கே நிற்காது. இந்த பிளாட்ஃபார்ம் வேறு ஏதாச்சும் ட்ரெயின்ஸ்க்கு யூஸ் ஆகும். நேம் போர்டு ஒரு பெரிய நேம் போர்டாக தான் இருக்கும், ஏன்னா ரேக் ஷேரிங் அந்த மாதிரி. அதை பற்றி லேட்டர் பார்ப்போம். பார்சல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு சீல் வச்சிட்ருக்காங்க. அன்ரிசர்வ்ட் கோச்சஸ் ஜென்ரல் யூஆர் ஃப்ரண்ட்டில் 2 இருக்கும், பேக்கில் 2 இருக்கும். யாரும் ஏற ஆரம்பிக்கலை போல். இன்னும் லைட்ஸ் கூட ஆன் ஆகாமல் தான் இருக்குது. இல்லை, டோர் ஓப்பனில் தான் இருக்குது. ஆனால் உள்ளே நிறைய பேர் ஏறலை, காலியாக தான் இருக்குது. இந்த புதுச்சேரி யஷ்வந்த்பூர் எக்ஸ்பிரஸை பொறுத்த வரைக்கும் அங்கே இருந்து ஃப்ரைடே வரும்போது செம்ம டிமாண்டாக வரும், நல்ல கூட்டமாக வரும். பட் இங்கேருந்து சாட்டர்டே போகும்போது காலியாக தான் இருக்கும். மோஸ்ட்லி நிறையா சீட்ஸ், ஏசியாக இருக்கட்டும், ஸ்லீப்பராக இருக்கட்டும், அன்ரிசர்வ்டாக இருக்கட்டும், காலியாக தான் இருக்கும். நாங்களே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி புக் பண்ணும்போது கரண்ட் அவைலபிலிட்டியை தான் புக் பண்ணோம். அந்தளவுக்கு காலியாக இருந்துச்சு. இந்த ட்ரெயின் வந்து ஒரு வீக்கெண்ட் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு நான் சொன்னதுக்கான அர்த்தமும் அதுதான். பெங்களூர்லேருந்து பாண்டிச்சேரி வீக்கெண்டுக்கு இங்கே வரவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அந்த வீக்கெண்டை ஸ்பெண்ட் பண்ணணும், சாட்டர்டே சண்டே ஸ்பெண்ட் பண்ணணும்னு. ஸோ இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணுவாங்க. ஃப்ரைடே நைட் அங்கே கிளம்பி சாட்டர்டே காலையில் இங்கே வரும்போது இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணுவாங்க. பட் உடனே கிளம்பிட மாட்டாங்க இல்லையா, சண்டே வரைக்கும் இருந்துட்டு தான் கிளம்புவாங்க. பட் இந்த ட்ரெயின் சாட்டர்டே நைட்டே கிளம்பிடுது, அதனால தான் காலியாக இருக்குது. ஃப்ரைடே அதாவது சாட்டர்டே சண்டே வீக்கெண்டை பேஸ் பண்ணி ஆப்ரேட் ஆகிற ஒரு வீக்லி ட்ரெயினாக இருக்கிறதுனால இதுக்கு வந்து வீக்கெண்ட் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். அன்ரிசர்வ்டுக்கு அடுத்து ஏசி 2 டயர் A1 A2ன்னு 2 ஏசி 2 டயர் கோச்சஸ் இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா HA1, அதாவது ஃபஸ்ட் ஏசி அண்ட் செகண்ட் ஏசி கம்பைண்டாக கூட இருக்குது. முக்கியமான காரணம் என்னென்னா ரேக் ஷேரிங் நிறைய முக்கியமான ட்ரெயின்ஸ் பண்ணுறதுனால ஃபஸ்ட் ஏசி ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலி ஏசி கோச்சஸில் 3 டயர் ஏசி இல்லாமல் எப்படி 4 கோச்சஸ் இருக்குது. B1, B2, B3, B4 4 தேர்ட் ஏசி கோச்சஸ். நிறையா வேக்கண்ட்டுங்க. புதுச்சேரியிலேருந்து கிளம்புறனால வேக்கண்ட்டுன்னு இல்லை, அடுத்து விழுப்புரம், விருதாச்சலம்னு ஃபில் ஆனால் கூட நிறையா வேக்கன்ட் சீட்ஸ் இருக்குது. மேபி நார்மல் புக்கிங்கில் போட்டிருந்தா ஒரு ஆட்டோ அப்கிரேடேஷன் கூட கிடச்சிருக்க வாய்ப்பு இருக்குது போல். பட் நாங்கள் கரண்ட்டில் போட்டோம். ஸோ டேரெக்டாக ஸ்லீப்பர் தான் எங்களுக்கு சீட் அலாட் ஆகிருக்கு. அடுத்ததாக நம்ம ஏசி கோச்சஸில் இருந்து
இந்த பக்கம் ஸ்லீப்பர் கோச்சஸ் போகிறதுக்கு நடுவில் பேண்ட்ரி கார் இருக்கும். எஸ், பேண்ட்ரி கார் இருக்கக்கூடிய ஒரு ட்ரெயின். ஆனால் யஷ்வந்த்பூர் புதுச்சேரி வீக்லி ஆப்ரேட் ஆகும்போது இது ஒர்க் ஆகாது. மற்றபடி ரேக் ஷேரிங் ட்ரெயின்ஸ் இருக்குல்ல, நார்த் ட்ரெயின்ஸ்லாம் இருக்குது. முக்கியமாக வந்து நம்ம போர்ட்லேயே வந்து காந்திதாம் பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில ட்ரெயின்ஸும் இருக்குது. அதுக்காக பேண்ட்ரி கார் தனியாக கொடுத்துருக்காங்க. நம்ம புக்கிங் பண்ணுறது மோஸ்ட்லி ஸ்லீப்பராக தான் இருக்கும். அண்ட் இந்த மாதிரி ட்ரெயின்ஸில் ஸ்லீப்பருக்கு வரி பண்ணிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. S1 தான் நமக்கு சீட்டு இன்றைக்கி அலாட் ஆகிருக்கு. வந்து பார்ப்போம். ஃப்ரண்ட்டில் வந்து லோக்கோ மிஸ் பண்ணிடக்கூடாது. இன்னொரு ½ அன் ஹவர் தான் இருக்குது. ஃப்ரண்ட்டில் லோக்கோ பார்த்துடலாம். டோட்டலாக 7 ஸ்லீப்பர் கோச்சஸ். S1 நம்ம கோச் பார்த்தோம். அதுலேருந்து S7 வரைக்கும் இருக்குது. ஃப்ரண்ட்டில் இருக்கிற 2 அன்ரிசர்வ்ட் கோச்சஸுமே காலி தான். லோக்கோ WAP7 லல்லாகுடா லோக்கோ ஷெட் WAP7 இன்றைக்கி புதுச்சேரி யஷ்வந்த்பூர் வீக்லியே புல் பண்ண போகிறது. பட் லோக்கோ விஷயத்தில் ஒரு மேஜரான சேஞ்சு இந்த ட்ரெயினுக்கு இருக்குது. 2 இடத்துல ரிவர்சல் இருக்குது. ஒன்று வந்து விழுப்புரம் ஜங்ஷன், இன்னொன்று வந்து விருதாச்சலம் ஜங்ஷன். இந்த 2 ஜங்ஷனில் ரிவர்சல் இருக்குது. பட் லோக்கோ மாற்றுறாங்களா என்னன்னு தெரில. இப்போதைக்கு வந்து லல்லாகுடா WAP7 இருக்குது. விழுப்புரத்தில் பார்ப்போம் என்ன லோக்கோ கொடுக்குறாங்கன்னு, விருதாச்சலத்தையும் பார்ப்போம் என்ன லோக்கோ கொடுக்குறாங்கன்னு. கரண்ட் புக்கிங்லேயே பார்த்தீங்கன்னா சைடு லோயர் கிடச்சிருச்சு, லோயர் கிடச்சிருச்சு. மோஸ்ட்லி நிறைய வேக்கன்ட் சீட்ஸ் இருக்குது இந்த S1லேயே. ஆரம்பிக்கலாம் நம்ம பயணத்தை புதுச்சேரியிலிருந்து. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம புதுச்சேரி யஷ்வந்த்பூர் எக்ஸ்பிரஸோடைய ரூட் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் போட்டிருக்கிறது புதுச்சேரி டு யஷ்வந்த்பூர் போட்டோடனே 2 ட்ரெயின் காட்டும். ஆக்சுவலி இந்த ட்ரெயின் தான் வாரத்தில் ஒரு நாள் மட்டும். இன்னொரு ட்ரெயின் இருக்குது தாதர், புதுச்சேரி தாதர் சாளுக்கிய எக்ஸ்பிரஸ். அது வாரத்தில் 3 நாள், சண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே இருக்குது. அந்த ட்ரெயினும் பார்த்தீங்கன்னா SMVT பெங்களூர் கனெக்ட் பண்ணுது. ஸோ சண்டே இங்கேருந்து கிளம்புற ட்ரெயின் கண்டிப்பாக ரஷ்ஷாக தான் போகும். நம்ம ட்ரெயினுக்கு வருவோம். ஸோ இப்போ பாண்டிச்சேரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து விழுப்புரமில் ஒரு ரிவர்சலு, விருதாச்சலமில் ஒரு ரிவர்சலு. அங்கேருந்து சின்ன சேலம் ஆத்தூர் ரூட்டில் சேலம் போகுது. சேலம்லேருந்து தர்மபுரி, ஒசூர், பனஸ்வாடி வழியாக யஷ்வந்த்பூர் வரைக்கும். டோட்டலி 455 கிலோமீட்டரு. 10:30 மணிக்கு கிளம்புற ட்ரெயின் நாளைக்கு காலைல 8:20க்கு போகும்னு ஷெட்யூலில் இருக்குது.
பதினஞ்சு நிமிஷம் பிஃபோர் டைம் விழுப்புரம் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். ஒரு பெரிய ஸ்லாக் டைம் ஷெட்யூலில் கொடுத்துருக்காங்க. இன்ஜின் டீகப்பிள் பண்ணிட்டாங்க, அந்த சவுண்டு கேட்டிருக்கும். இப்போ வந்து ரிவர்சலில் வரும் எந்த இன்ஜின்னு பார்ப்போம். குளிருக்கு சூடாக ஒரு காஃபி, நைட் வேறு லேட் நைட் முழிச்சிருக்க வேண்டியது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஸோ லோக்கோ ரிவர்சல் இங்கே விழுப்புரம் ஜங்ஷனில் பார்த்துருப்பீங்க. WAP4 கொடுத்துருக்காங்க. நம்மளை புல் பண்ணிட்டு வந்து WAP7 கிடையாது. நல்லா கூட WAP7 இங்கே வந்து டீகப்பிள் பண்ணியாச்சு. இங்கேருந்து விழுப்புரமில் இருந்து எவ்வளோ தூரம் வரைக்கும் தெரியல, பட் ஒரு புசாவல் WAP4 கொடுத்துருக்காங்க. அது நம்ம விருதாச்சலம் ஜங்ஷனில் பார்த்துடலாம். அங்கேயும் வந்து வேறு லோக்கோ கொடுக்குறாங்களா இல்லை இதே லோக்கோ அங்கே ரிவர்சல் பண்ணுறாங்களான்னு. அண்ட் இந்த WAP4 பார்த்தீங்கன்னா ஃபிட் ஃபார் LHB கோச்சஸ் அப்படிங்கிற ஒரு அப்ரூவல் கொடுத்து தான் வரும். ஸோ இந்த WAP4னால LHB கோச்சஸ் இருக்கக்கூடிய ரேக்கையும் ஃபுல் பண்ண முடியும். அண்ட் இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ஹால்ட் இருக்குது. நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஏர்லியாக வந்தோம், ப்ளஸ் ஒரு 10 நிமிஷம் ஹால்ட் வேறு. ஸோ டோட்டலாக 25 மினிட்ஸ் கழிச்சு 11:30 தான் இங்கேருந்து கிளம்ப போகிறோம். ஆட்டோ அப்கிரேடேஷன் பற்றி நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதோடைய ப்ராபபிலிட்டி இந்த ட்ரெயினில் ஒர்க் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா வந்து போத் ஸ்லீப்பர் அண்ட் AC ரெண்டுத்துலேயுமே அவைலபிள் நிறையாவே இருந்துச்சு. அதனால் வந்து இதில் வந்து கிடைக்கிறது கஷ்டம். எப்போ வந்து கிடைக்கும் அப்படின்னா, ஸ்லீப்பரில் சப்போஸ் வந்து ஃபுல்லாக இருந்துச்சு, ஒரு சீட்டு கூட வேக்கண்ட் இல்லாமல் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக இருந்துச்சு, ஆனால் தேர்ட் ஏசிலேயோ இல்லை செகண்ட் ஏசிலேயோ நிறையா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவைலபிலிட்டி, அந்த மாதிரி டைமில் ஆட்டோ அப்கிரேட் ஆகி கிடைக்கும். அண்ட் கரண்ட் அவைலபிலிட்டியில் ஒரு சின்ன அப்டேட்டு, ரயில்வேஸ் வந்து ஒரு சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து சார்ட் ப்ரிப்பேர் ஆகிறது ட்ரெயின் டிபார்ட்டிங் டைமுக்கு 4 hours முன்னாடி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு சேஞ்ச் கொண்டு வந்தாங்க, 8 hours முன்னாடியே சார்ட் ப்ரிப்பேர் ஆகிடும்னு. இப்போ இன்னொரு சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க, 10 hours முன்னாடியே சார்ட் ப்ரிப்பேர் ஆகிடும். டிபார்ட் ஆகிற டைமுக்கு 10 hours முன்னாடி சார்ட் ப்ரிப்பேர் ஆகிடும். அதே போல் இப்போ நாளைக்கு காலையில் கிளம்புற ட்ரெயின்ஸ் இருக்குல்ல, நாளைக்கு ஏர்லி மார்னிங் கிளம்புற ட்ரெயின்ஸ்க்கு அதுக்கு வந்து முன்னாடி நாள் நைட்டே சார்ட் ப்ரிப்பேர் ஆகி உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்துடும், கன்ஃபார்ம் சீட்டாக இல்லையான்னு மெசேஜ் வந்துடும். இந்த பக்கம் நெல்லை எக்ஸ்பிரஸ்க்கு சிக்னல் கிளியரன்ஸ் கிடச்சாச்சு. எப்படி பார்த்தாலும் இந்த ரூட்டில் அவனுக்கு தான் ப்ரையாரிட்டி அதிகமாக இருக்கும். நெல்லை போனதுக்கப்புறம் தான் நமக்கு சிக்னல் கிளியரன்ஸ் கிடைக்கும்.
இந்த மேப் படி பாருங்களேன், 2 ரூட் இருக்குது பாண்டிச்சேரியிலேருந்து பெங்களூருக்கு. ஒன்று இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிறது விழுப்புரம்லேருந்து விருதாச்சலம் போய் அங்கேருந்து சேலம் போய் சேலம்லேருந்து தருமபுரி ஒசூர் வழியாக பெங்களூர் போகிறது. இன்னொரு ரூட்டு பாண்டிச்சேரியிலேருந்து விழுப்புரம் போய் விழுப்புரம்லேருந்து காட்பாடி கனெக்ட் பண்ணுறது, வேலூர் கனெக்ட் பண்ணி அங்கேருந்து யூஸ்வலான ஜோலார்பேட்டை பங்கார்பேட் ரூட்டு. அந்த ரூட்டை ஃபாலோ பண்ணுற ட்ரெயின் பார்த்திங்கன்னா நம்ம பார்த்த தாதர் சாளுக்கியா எக்ஸ்பிரஸ். ஸோ யஷ்வந்த்பூர் வீக்லி வந்து இந்த பக்கம் போகுது, தாதர் சாளுக்கியா இந்த பக்கம் போகுது. அடுத்ததாக விருதாச்சலத்துலேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் மட்டுமே இந்த ட்ரெயினுக்கு ஏறி இருக்காங்க. சார்ட் செக் பண்ணி பார்த்ததில் நிறையா பேர் எங்கே இந்த ட்ரெயினுக்கு போர்டிங் ஏறுறாங்கன்னா சேலம் தான். அதாவது புதுச்சேரி விழுப்புரம்க்கு அடுத்தபடியாக அதிக பேசஞ்சர்ஸ் ஏறுறது சேலம்லேருந்து பெங்களூருக்கு நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. சேலம் வந்து மிட் நைட்டில் தான் போகுது, பட் அங்கேருந்து பெங்களூர் போகிற டைமிங்க்கு கரெக்டாக இருக்கிறதுனால இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. விருதாச்சலம் ஜங்ஷன் பிளாட்ஃபார்முக்குள்ளே என்ட்ராகிறதுக்கு முன்னாடியே ஒரு லோக்கோ ரெடியாக இருந்ததை பார்த்தோம். WAP7 ரெடியாக இருந்துச்சு. ஸோ இங்கேயுமே வேறு லோக்கோ தான் மாற்ற போகிறாங்க. ஸோ புதுச்சேரியிலேருந்து விருதாச்சலம் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஷார்ட் ஸ்ட்ரெச்குள்ளேயே நம்ம 3 லோக்கோ பார்த்துட்டோம். லல்லாகுடா WAP7, புசாவல் WAP4 அண்ட் இங்கே விருதாச்சலத்தில் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது கிருஷ்ணராஜபுரம் லோக்கோ ஷெட்டுடைய WAP7. இதுக்கப்புறம் எந்த ஒரு லோக்கோ சேஞ்சோ ரிவர்சலோ கிடையாது. இந்த KJM WAP7 தான் பார்த்தீங்கன்னா யஷ்வந்த்பூர் வரைக்கும் புல் பண்ண போகிறது. ஸோ இந்த மிட் நைட் டைமிங் பார்த்தீங்கன்னா விருதாச்சலம் ஜங்ஷனுக்கு ஒரு பீக் டைம் மாதிரி. சவுத்லேருந்து கிளம்புற சென்னை பவுண்ட் ட்ரெயின்ஸ் எல்லாமே வரக்கூடிய டைமு. ஒவ்வொரு வாட்டியும் ரிவர்சலை பார்க்க பேக்கை தூக்கிட்டு தான் ஃப்ரண்ட்டு போய்கிட்டு இருக்கோம், ஃப்ரண்ட்டும் பேக்கும் நடந்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா பேக்கை பார்த்துக்கிறது கூட அங்கே யாருமே இல்லை. ரொம்ப குறைவான பேசஞ்சர்ஸ் தான் எங்கள் கோச்சில் இருக்காங்க. அதோட நாங்கள் புக் பண்ணியிருக்க ரோலை, அந்த 8 பேர் ரோலை வெறும் 2 பேர் மட்டும்தான் இருக்கும். மீதி 6 பேர் எனக்கு தெரிஞ்சு இங்கேயும் ஏறல, சேலத்தில் தான் ஏறுவாங்க போல். இந்த வாரம் மட்டும்தான் என்னமோ இவ்வளோ காலியாக இருக்குது. அடுத்த வாரத்துக்கு நான் செக் பண்ணேன், வெயிட்டிங் லிஸ்ட்டை தாண்டி போயிடுச்சு. வெயிட்டிங் லிஸ்ட்டு 80க்கு மேலே போயிடுச்சு. அந்தளவுக்கு ஃபுல்லாக இருக்குது. காரணம் என்னென்னா அடுத்த வாரம் அந்த கிறிஸ்மஸ் நியூ இயர் டைம்லாம் வரதுனால பாண்டிச்சேரி அப்படியே களை கட்டிடும். இந்த வாரம் வந்து எக்ஸாம் நடக்கிற டைம், ஸ்கூல் பசங்களுக்குலாம் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கிற டைம்னால ஜாஸ்தி வந்து எதுவும் ட்ராவலிங் இருக்காது. இந்த ட்ரெயின் மட்டும் இல்லை, மோஸ்ட் ட்ரெயின்ஸ் கொஞ்சம் காலியாக தான் போகும் இந்த வாரம் மட்டுமே. அடுத்த வாரத்துலேருந்து எல்லாமே டிமாண்டாக தான் இருக்கும். இந்த ட்ரெயினில் ஒரு முக்கியமான விஷயம், ஃபேர் பற்றி நம்ம பார்த்துடலாம். பாண்டிச்சேரியிலேருந்து யஷ்வந்த்பூர் வரைக்கும் ஃபுல் ஸ்ட்ரெச் நம்ம ட்ராவல் பண்ணுறோம். ஸோ ஃபேர் பார்த்திங்கன்னா ஸ்லீப்பரில் 280 rupees ஆகுது அண்ட் தேர்ட் ஏசியில் 750 rupees ஆகுது. ப்ளஸ் புக்கிங் சார்ஜஸ் வரும். ரொம்ப நாமினலான ஃபேர் தான் இவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு பாண்டிச்சேரியிலேருந்து பெங்களூர் வரைக்கும். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம போக போகிற ரூட்டு சின்ன சேலம் மாத்தூர் சேலம் ரூட்டு. ஸோ அதில் வந்து சின்ன சேலம் வரைக்கும் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிரேக் எடுக்கலான்னு இருக்கேன். லோக்கோ கப்ளிங்லாம் சீக்கிரமே முடிச்சாச்சு. ஆனால் பக்கத்தில் ராக் ஃபோர்ட்டுக்கு வழி விட வேண்டியது இருந்ததுனால கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஒரு 20 minutes டிலேவோட நம்ம விருதாச்சலம் ஜங்ஷன்லேருந்து டிபார்ட் ஆகிறோம். விருதாச்சலம் ஜங்ஷனோட அவுட்டரில் ஒருத்தர் நின்றுட்டுருக்கிறது உங்கள் கண்ணுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தூரமாக ஒரு லைட் வருது பாருங்கள், லோக்கோவோட லைட். அது பாண்டியன் எக்ஸ்பிரஸ் அவுட்டரில் நிறுத்தி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வந்து லைன் கிளியரன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் அவனுக்கு கிளியரன்ஸ் கிடைக்கும். டைம் இருக்குது இன்னும் பாண்டியனுக்கு, அதனால தான். இல்லாட்டி ஃபஸ்ட்டு அவனை அனுப்பிச்சிட்டு தான் நம்மளை அனுப்பிச்சிருப்பாங்க. ஷெட்யூல் டைம் படி அவனுக்கு இன்னும் நிறையா டைம் இருக்கிறதுனால நம்மளுக்கு வழி விட்டாச்சு.
ரைட் சைட் தெரிகிற இந்த லைன் தான் புது சின்ன சேலம் டு கள்ளக்குறிச்சி லைன். இன்னும் ஓப்பன் பண்ணல, பட் ட்ராக் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து 80 to 90% கம்ப்ளீட் ஆகிருக்கு. சின்ன சேலம் ஸ்டேஷன் சூப்பராக இருக்குல்ல, நல்லா நீட்டாக இருக்குங்க. கூடிய சீக்கிரம் ஜங்ஷனாக மாறப்போகிற ஸ்டேஷன். இந்த கள்ளக்குறிச்சி லைனுக்கு அப்ரூவல் கிடச்ச உடனே சின்ன சேலம் ஜங்ஷன்னு மாறிடும். ரொம்ப நாள் கழித்து இந்த பக்கம் வர்றது சின்ன சேலம் ஆத்தூர் வாழப்பாடி லைனு, விருதாச்சலம் டு சேலம் லைனு ரொம்ப நாள் ஆச்சு. அண்ட் இதுக்கப்புறம் வந்து தூங்க போகிறது தாங்க. தூங்கிட்டு மார்னிங் எந்திரிச்சு கண்டினியூ பண்ணுறேன். மோஸ்ட்லி வந்து தர்மபுரி தாண்டி இருப்போம், ஒசூர் கிட்ட ரீச் ஆகிருப்போம் மார்னிங். Four hours later. விசிபிலிட்டி எல்லாம் போகிறாங்க. சமங்க, ஒசூர் வரப்போகிற மாதிரி தெரியல, ஏதோ ஊட்டிக்குள்ள நுழைஞ்ச மாதிரி இருக்கு. என்ன ஒரு பனி. தூத்சாகர் ரூட்லாம் நம்ம பார்த்துருப்போம், எப்படி இருக்கும்னு அது மாதிரியே ஒரு ஃபீலை இங்கே கொடுக்குது பாருங்களேன். அப்படியே பனிக்குள்ளே அந்த கர்வ் அடித்து ட்ரெயின் போகும்போது செம்ம சீனாக இருக்குது. குட் மார்னிங் கைஸ். குளிர் அடிச்சு நவுத்துதுங்க. காலையில் செம்ம ஒரு பனி, நீங்களே பார்த்துருப்பீங்க எப்படி இருந்துச்சுன்னு. ஒரு போர்வை எடுத்துகிட்டு வந்ததுனால தப்பிச்சேன், இல்லாட்டி நைட்டு தூங்கியிருக்க கூட முடியாது கோச்சில், அவ்வளோ சில்லுன்னு இருக்கு உள்ள. ஓகே, ஒசூர் வந்துட்டோம். இப்போ ஒசூர் வந்தது டிலேவாக தான் வந்திருக்கோம். ஸோ ஸ்லோவாக தான் வந்திருக்காங்க. விசிபிலிட்டியே ரொம்ப கம்மியாக இருந்ததுனால டிரைவர் மட்டும் எப்படி பார்க்க முடியும், ஃப்ரண்ட்டில் லோக்கோ பைலட் மட்டும் எப்படி பார்க்க முடியும். ஸோ ஸ்லோவாக தான் வந்திருக்காங்க. அதில் ஒரு டிலே ஆகிடுச்சு. ஒரு 45 minutes டிலேவாக நம்ம ஒசூர் ரீச் பண்ணியிருக்கோம். நம்ம ட்ரெயினில் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இங்கே ஒசூருக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒசூரில் நிறைய பேர் டிபோர்ட் ஆகிருக்காங்க.
இது வரைக்கும் எந்த ட்ரெயின்லையுமே பேண்ட்ரி கார் இன்டீரியர் காமிச்சது கிடையாது. ஏன்னா வந்து நம்ம டிராவல் பண்ணுற அந்த லாங் ட்ரெயின்ஸ்ல எல்லாமே பேண்ட்ரி கார் ஆப்ரேட்டிங்கில் இருக்கும். ஸோ உள்ள வந்து வீடியோ எடுக்க விட மாட்டாங்க. குக்கிங் ஆப்ரேஷனில் இருக்கிறதுனால வீடியோ எடுக்க விட மாட்டாங்க. பட் இப்போ வந்து ஆப்ரேஷனில் இல்லை, இப்போ வந்து எம்டியாக தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து தாராளமாக எடுக்கலாம். நேற்று நைட்லேருந்து யோசிச்சுட்டு இருந்தேன், மார்னிங் டைம் ஆகிட்டதுனால நல்லா கிளியராகவே இருக்குது, வெளிச்சமாகவே இருக்குது. ஸோ உங்களுக்கு காட்டுறேன், ஃப்ரண்ட்லேருந்தே காட்டுறேன் பேண்ட்ரி இன்டீரியர், ஏசி பஃபே கார் இன்டீரியர் எப்படி இருக்குன்னு. ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பேண்ட்ரி காருக்கு உள்ளேயே இந்த பேண்ட்ரி ஸ்டாஃப்ஸ் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான ஏரியா, இல்லை சம்டைம்ஸ் டிடி அதுக்கப்புறம் ஆர்பிஎஃப்லாம் இருந்தாங்கன்னா அவங்க வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. அண்ட் இதுதான் மெயின் பேண்ட்ரி ஏரியா. அப்பாடா, இப்போதான் வெயில் கண்ணை எட்டி பார்க்குது. வெலந்தூர் ரோட். ஸோ அப்படி இந்த பேண்ட்ரி கார் எந்த ட்ரெயின்ஸ்க்கெலாம் தான் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்ப்போமா? ரேக் ஷேரிங் பற்றி நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை இங்கே பார்த்துடலாம். 4 ட்ரெயின்ஸுங்க. இதை தவிர 4 லாங் போகிற ட்ரெயின்ஸோட ரேக் ஷேர் பண்ணுது. அதில் ஒரு ட்ரெயின் நம்ம போர்ட்லேயே பார்த்துருப்போம், காந்திதாம், கேஎஸ்ஆர் பெங்களூரு டு காந்திதாம் ஆப்ரேட் ஆகக்கூடிய வீக்லி எக்ஸ்பிரஸ். அடுத்தபடியாக கேஎஸ்ஆர் பெங்களூரு டு அஜ்மீர் ஆப்ரேட் ஆகக்கூடிய கரீப் நவாஸ் எக்ஸ்பிரஸ், அந்த ட்ரெயினும் வீக்லி தான் ஆப்ரேட் ஆகுது. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மீதி 2 ட்ரெயின் கேஎஸ்ஆர் பெங்களூர் டு ஜோத்பூர் எக்ஸ்பிரஸ், கேஎஸ்ஆர் பெங்களூர் டு பகத் கி கொத்தி எக்ஸ்பிரஸ். பகத் கி கொத்தி அகைன் ஜோத்பூர் தான், பட் அது ஒரு தனி ட்ரெயின். ஸோ டோட்டலாக அது ஒரு 4 ட்ரெயின், இது ஒரு ட்ரெயின், 5 ட்ரெயின். இந்த 5 ட்ரெயின் சேர்ந்து இந்த ரேக்கை யூஸ் பண்ணுது. டோட்டல் ரேக்ஸ், இந்த 5 ட்ரெயினுக்கும் இருக்கக்கூடிய டோட்டல் ரேக்ஸ் 4 ரேக் இருக்கு. SWR சவுத் வெஸ்டர்ன் ரயில்வேஸோட ரேக் இது. அண்ட் ப்ரைமரி மெயின்டெனன்ஸ் எல்லாம் கேஎஸ்ஆர் பெங்களூரில் தான். யஷ்வந்த்பூர் ஸ்டேஷனும் பார்த்தீங்கன்னா ரீடெவலப்மெண்ட்டு கீழே வருது. ரைட் சைடில் இந்த பெரிய பில்டிங் தெரியும் பாருங்கள், ஒரு மால் ரேஞ்சுக்கு பில்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் பெண்டிங்கும் நிறையா இருக்குது. ஸோ சில மாதங்கள் ஆகும் முடியறதுக்கு கம்ப்ளீட்டாக.
ஷார்ப்பாக ஆன் டைம் உள்ள என்ட்ரி கொடுத்தான் நம்ம புதுச்சேரி யஷ்வந்த்பூர் வீக்லி. சூப்பரான ட்ரெயின் ஆப்ஷன் தான். பட் என்ன கொஞ்சம் டைம் ஜாஸ்தி எடுக்கிற மாதிரி இருக்குது. 10:30 நேற்று நைட்டு கிளம்பினோம். இங்கே 8:30 மணிக்கிட்ட வந்திருக்கும். ஆல்மோஸ்ட் 10 மணி நேரம் ஆயிடுச்சு அங்கேருந்து இங்கே வரத்துக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஜேர்னி சூப்பருங்க. ப்ரையாரிட்டி எனக்கு தெரிஞ்ச எல்லா இடத்துலையும் டைமிங் மெயின்டைன் பண்ணியாச்சு. காலையில் ஃபாக் அதிகமாக இருந்ததுனால மட்டும்தான் இங்கே டிலே ஆச்சு. ஒசூர் தருமபுரி செக்ஷனில் டிலே ஆச்சு. பட் அது தாண்டி வந்து ஸ்லாக் டைம் நிறைய இருக்கிறதுனால கரெக்டாக டைமுக்கு இங்கே யஷ்வந்த்பூர் கொண்டு வந்து ரீச் பண்ணியாச்சு. ஸோ ஒரு சூப்பரான வீக்கெண்ட் ஆப்ஷன். கண்டிப்பாக வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிற ஒரு ஆப்ஷன் தான் இது. புதுசாக ஒன்றும் கிடையாது. பட் இதை வந்து இன்றைக்கி நம்ம ஃபுல் ஸ்ட்ரெச் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஃப்ரைடே நைட் இங்கேருந்து கிளம்பி பாண்டிச்சேரி போகும். சாட்டர்டே நைட் அங்கேருந்து கிளம்பி இங்கே வரும். யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் பிளாக் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ரெச் கவர் பண்ணியிருக்கோம். பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் தட்டி விட்ருங்க. நெக்ஸ்ட் ஒரு அருமையான பயணத்தோடு உங்களை மீட் பண்ணுறேன். டடா.